நல்ல காலம் பிறக்குது. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் பிப்ரவரி மந்த்துக்குரிய ராசி பலன்களைத்தான் பார்க்க போகிறோம். நீங்கள் கேட்ட மாதிரியே இனிமேல் மாத ராசி பலன்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும். இனிமேல் நம்முடைய மாத ராசி பலன்களை பொறுத்தவரை என்ன நடக்க இருக்கின்றதோ அதை அப்படியே கூறப்போகின்றேன். மறக்காமல் உங்கள் ஆதரவுகளை எங்களுக்கு கொடுங்கள். சரி, வாங்க பிப்ரவரி மாதத்திற்கான கிரக நிலைமைகளை முதலில் பார்க்கலாம். சுகஸ்தான அதிபதியான குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கின்றார். ராகு கேதுக்கள் ராசி மற்றும் 7ஆம் இடமான களத்திரஸ்தானங்களில் சஞ்சாரம் செய்கின்றனர். வாக்குஸ்தான அதிபதியான சுக்கிரனும் தைரிய வீரியஸ்தான அதிபதியான செவ்வாயும் சுகஸ்தானமான 4ஆம் இடத்தில் சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்கின்றனர். ராசி அதிபதியான புதன் பகவான் பூர்வ புண்ணியஸ்தானமான 5ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கின்றார். விரயஸ்தான அதிபதியான சூரிய பகவான் 14ஆம் தேதி வரை பூர்வ புண்ணியஸ்தானத்திலும் அதன் பிறகு சத்ருஸ்தானத்திலும் சஞ்சாரம் செய்வார். சத்ருஸ்தான அதிபதியான சனி பகவான் சத்ருஸ்தானத்தில் ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்கின்றார். சரிவாங்க கன்னிராசிக்கான குணங்களை சுருக்கமாக பார்க்கலாம். கன்னிராசிக்காரர்கள் தன்னைத்தானே அறிமுகப்படுத்தி கொண்டு மற்றவர்களை ஆழம் பார்ப்பதில் வல்லவர்கள். அவர்களுடைய திறமை மற்றும் தகுதியை பிறர் அங்கீகரிக்க தவறினால் சில நேரங்களில் நம்முடைய திறமை யாருக்கும் தெரியவில்லை என்று இவர்களுக்கு இவர்களே மகுடம் சூட்டிக்கொள்வார்கள். இவர்களை சுற்றி நடக்கும் வெளிச்சத்துக்கு வராத அவலங்களை தட்டி கேட்பார்கள். பிறரிடம் வேலை செய்தாலும் பெரும்பாலும் சொந்த தொழில் செய்யவே விரும்புவார்கள். பணம் குறைவாக கிடைத்தாலும் மனதிற்கு பிடித்த வேலையை செய்யவே விரும்புவார்கள். நீண்ட நாட்களுக்கு இவர்களால் ஒரு தொழிலாளியாக இருக்க பிடிக்காது. கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களிடம் காணப்படும் அச்சம் கூச்ச சுபாவம் யாவும் இருக்கும். இவர்களின் தோற்றத்தை வைத்து இவர்களின் வயதை கூறிவிட முடியாது. எதையும் கூர்ந்து கவனித்து மனதில் நிலைநிறுத்தி கொள்ளும் அபார ஞாபக சக்தி இவர்களிடம் இருக்கும். நடுத்தரமான உயரமும் இயற்கையான அழகும் பெற்று இருப்பார்கள். அழகான இடையும் அடிமேல் அடி வைத்து நடக்கும் இயல்பும் இவர்களுக்கு உரியது. எவ்வளவு அவசரம் இருந்தாலும் இவர்களிடம் நிதானமும் இருக்கும். இவர்களுக்கு பொதுவாகவே நீண்ட ஆயுள் உண்டு. இவர்கள் மற்றவர்களை பேச வைத்து ஆழம் பார்ப்பதில் வல்லவர்கள். கன்னிராசிக்காரர்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கவே விரும்புவார்கள். உலக விஷயங்களை தெரிந்து கொள்வதில் இவர்களிடம் அதிக ஆர்வம் இருக்கும். பேச்சிலும் செயலிலும் முடிந்தவரை பிறர் மனதை புண்படுத்த மாட்டார்கள். குறிப்பிட்ட வேலையை குறிப்பிட்ட நேரத்தில் செய்து முடித்துவிட வேண்டும் என நினைப்பார்கள். சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல தங்களை மாற்றி அமைத்து கொள்ளும் குணம் கொண்டவர்கள். இவர்களை யாரும் அவ்வளவு எளிதில் ஏமாற்றிவிட முடியாது. எவ்வளவு அவசரமான காரியமாக இருந்தாலும் மற்றவர்களின் சுக சௌரியங்களை ஆராய்ந்தே செயல்படுவார்கள். இவர்களிடம் நல்ல நடத்தையும் வசீகர தோற்றமும் இருக்கும். எல்லாவற்றையும் அறிந்திருந்தாலும் அகங்காரம் இல்லாமல் தாம் கற்றதை பிறருக்கும் சொல்லிக் கொடுப்பார்கள். பிறரையும் நல்ல வழியில் நடக்க கற்றுக் கொடுப்பார்கள். உறவினர்களால் சில தொல்லைகளை எதிர்கொள்வார்களே தவிர இவர்களுக்கு எதிரிகள் இருக்க மாட்டார்கள். சாந்தமான வார்த்தைகளால் நயமாக பேசி பிறரை தன் வசப்படுத்தும் பேச்சாற்றலும் அறிவாற்றலும் கொண்டவர்கள். தவறு செய்பவர்களை கூட தன் அன்பான பேச்சால் திரித்துவிடும் இயல்பு கொண்டவர்கள். கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு தனவரவு தாராளமாக அமையும். இவர்களுக்கு ஓய்வாக இருப்பதில் நாட்டம் குறைவு என்பதால் சும்மா இருக்கும் நேரத்தில் கூட எதிலாவது ஈடுபட்டு பணம் சம்பாதிப்பார்கள். இவர்களுக்கு தங்களது அறிவு, திறமை, பேச்சாற்றல் ஆகியவற்றால் பணவரவுகள் உண்டாகும். வருமானத்திற்கு தகுந்த செலவுகள் செய்து கடன்கள் இல்லாமல் வாழ்வார்கள். கிடைக்காத பொருளுக்கு ஏங்குவதை விட்டு கிடைத்ததை கொண்டு திருப்தி அடைவார்கள். பொதுநல பணிகளுக்கு ஓரளவு செலவு செய்யும் ஆற்றல் இவர்களுக்கு இருக்கும். சம்பாதிக்கும் பணத்தை கட்டி காத்து பொறுப்புடன் செயல்படுவார்கள். பழைய பொருட்களையும் புத்தகங்களையும் வாங்கி சேர்க்கும் பழக்கம் இவர்களுக்கு இருப்பதால் இவற்றிற்காகவும் நிறைய செலவுகள் செய்வார்கள். மற்றபடி கொடுக்கல் வாங்கல் போன்ற சமயங்களில் பெருந்தொகையை ஈடுபடுத்தும் பொழுது கூடுதல் கவனத்துடன் இவர்கள் செயல்படுவது நல்லது. இல்லையேல் தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும்.
கன்னிராசிக்காரர்களின் 2ஆம் இடமான வாக்குஸ்தானத்திற்கு சுக்கிரன் அதிபதி என்பதால் உற்சாகமாக பேசுவார்கள். இவர்களுடைய ஆறுதலான சில வார்த்தைகள் மற்றவர்களின் வாழ்க்கையில் நல்ல திருப்பத்தை ஏற்படுத்தும். 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்கு சந்திரன் அதிபதியாக வருவதால் இவர்களின் அறிவு திறமையை பயன்படுத்தி அதிக லாபம் சம்பாதிப்பார்கள். உடல் உழைப்பு என்பது குறைவாகவே இருக்கும். கன்னிராசி என்றாலே பொதுவாக சாதாரணமாக இருப்பார்கள். ஆனால் அதனால் சில நட்புகளை இழக்க நேரிடும். இவர்களை யாரேனும் அவமானப்படுத்தினால் ஆவேசத்துடன் எதிர்ப்பார்கள். சரி, வாங்க கன்னிராசிக்கான பிப்ரவரி மாத பலன்களை பார்க்கலாம். இந்த மாதத்தை பொறுத்தவரை புதிய பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு நிலைகள் இருக்கு. வியாபாரம், தொழில், சொந்த வேலைக்காக போறது அல்லது வெளிநாடுகளுக்கு போவது, இதுதான் முதல் முறையாக நீங்க போறீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் ஒரு தனி சுகமாகவே இருக்கும். எதிர்காலத்திற்கு இந்த அனுபவங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உதவிகரமாக இருக்கும். நாம் அன்றாடம் ஒவ்வொரு பாடங்களையும் கத்துக்கிட்டு இருக்கோம். அந்த பாடங்களை வாழ்க்கையில் பயன்படுத்தணும். அந்த அனுபவங்கள் ஏதோ வந்துச்சு ஏதோ போச்சு அப்படின்னு இல்லாம அந்த அனுபவங்களை வைத்து உங்களுக்கு கிடைத்தது என்ன, கிடைக்காதது என்ன என்று சாதகமான நிலை மற்றும் பாதகமான நிலை என்னவென்று நீங்கள் அலசி ஆராய்ச்சி செய்து அதன் மூலமாக பயணித்தால் உங்களை விட வெற்றியாளர் யாருமே கிடையாது. உங்களுடைய செயல்பாடுகளுக்கும் நல்ல எண்ணங்களுக்கும் திறமைகளுக்கும் ஒரு வேலையை எடுத்தீங்க அப்படின்னா அதை பசி பட்டினி கூட பார்க்க மாட்டீங்க. நேரம் காலம் இல்லாமல் அந்த வேலைகளை முழு உணர்வோடு செய்யக்கூடிய உழைப்பாளிகள் தான் நீங்கள். வியாபாரத்தில் பார்க்கும் பொழுது வாடிக்கையாளர்கள் கிட்ட அனுசரித்து நடந்து கொள்வது இந்த மாதம் மிகவும் முக்கியம். நீங்க எவ்வளோ பெரிய திறமைசாலியாக இருக்கலாம், உங்களுக்கு எல்லாம் அனுபவங்கள் இருந்தாலும் கூட உங்களுடைய வியாபார கடையை நோக்கி தேடி வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் தெய்வங்கள் மாதிரி. அவங்க வந்தா மட்டும்தான் உங்களுக்கு வியாபாரம் சிறப்பாக நடக்கும். உங்களுடைய சொந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய விருப்பு வெறுப்புகளை வரக்கூடிய வாடிக்கையாளர்களிடம் வெளிப்படுத்த வேண்டாம். அவர்களுடன் அனுசரித்து இனிமையான பேச்சுக்கள் நீங்க பேசினீங்க அப்படின்னா அதன் மூலமாக வியாபாரம் சிறப்பாக நடக்கும். சிறப்பாக நடக்கக்கூடிய நாட்கள் காலங்கள் இது. ஆகவே இப்படி கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பை கைவிடாதீங்க. அவங்களோட ஒரு இணக்கமாக கனிவான பேச்சுக்கள் மூலமாக வியாபாரத்தை சிறப்பாக நடத்துவது எப்படி என்கிற சிந்தனை செய்யுங்கள். உங்களுக்கு இந்த மாதம் மிக அற்புதமான மாதமாகவே இருக்கும். அதே மாதிரி வேலைகளில் இருந்துட்டு வந்த பொறுப்புகளும் குறையக்கூடிய ஒரு நிலைகள் இருக்கு. உங்களோட வேலை செய்யறவங்க, பணியில் இருக்கிறவங்க, உத்தியோகத்தில் கூட இருக்கிறவங்க எல்லாம் சரியாக உங்களுடைய அலுவலகத்திற்கு வரல அப்படின்னா அந்த வேலைகள் சில பொறுப்புகள் எல்லாம் உங்ககிட்ட தான் கைக்கு வந்து சேரும். இதன் மூலமாக உங்களுக்கு எந்த விஷயங்களையும் கவனிக்க முடியாது. வேலையிலும் அதிக சுமை தெரியும். இதை எப்படி நான் சமாளிக்க போறோம், இந்த வாரத்தை எப்படி நம்ம இறக்கி வைக்க போறோம்ங்கிற சிந்தனைகள் தான் உங்களுக்கு இருக்கும். இது போன்ற நிலைமைகள் எல்லாமே மாறி உங்களுடைய பொறுப்புகளை பகிர்ந்து அவங்களும் வேலை செய்யறதுக்கு உங்களோட வந்து சேருவாங்க. கவலையே பட வேண்டாம். வர்த்தகம் தொடர்பான விஷயங்களில் முதலீடுகள் செய்யறீங்க அப்படின்னா பிறர்கிட்ட ஆலோசனைகளை கேட்க வேண்டிய காலகட்டம் இது. நிறைய அனுபவம் இருந்தாலும் பரவாயில்லை. உங்களுக்கு வர்த்தகம் தொடர்பான நிறைய விஷயங்கள் தெரிந்து இருந்தாலும் பரவாயில்லை. யானைக்கும் அடிசருக்கும் என்கிற மாதிரிதான் மிகப்பெரிய அனுபவசாலி கூட ஒரு நாள் சிந்திக்கக்கூடிய திறமை இல்லாமல் அதை பயன்படுத்த தெரியாத ஒரு நிலைமைகள் கூட வரலாம். இதற்கு கிரகங்களே காரணம். இந்த கிரக அமைப்புகளின்படி உங்களுடைய ஆலோசனைப்படி செய்வதை விட பிறருடைய ஆலோசனைகளை கேளுங்கள். எது சரியோ எது தவறு நீங்க முடிவு எடுக்க வேண்டியது உங்க கையில தான் இருக்கு. ஆலோசனைகளை பெற வேண்டியது இந்த காலத்தில் மிக மிக அவசியம். அதே மாதிரி சிலருக்கு பங்காளி வழியில் வரக்கூடிய உறவுகள் மூலமாக மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கும். மூதாதையர்கள் சொத்துக்கள், அவர்கள் வழியில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பூர்வீக சொத்து, பணம், அதன் மூலமாக வரவேண்டிய பலன்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல முறையில் வந்து சேரும். நீங்க எதிர்பார்த்த அளவிற்கு சிறப்பான ஒரு பலன்கள் பெறக்கூடிய வகையில்தான் இருக்கு இந்த மாதம். உங்களுக்கு மகிழ்ச்சிக்குரிய செய்திகளும் எல்லா செயல்பாடுகளும் சிறப்பாகவே செய்வீர்கள். இந்த மாதம் உங்களுக்கு மிக அனுகூலமான மாதமாகவே இருக்கும்.
மன நிம்மதியோடு சந்தோஷத்தோடு இறைவன் கொடுத்த வாழ்க்கை அவருக்கு நீங்கள் சரணாகதி அடைந்து அவர்கிட்ட நன்றி செலுத்துங்க. ஒவ்வொரு செயலுக்கும் உங்களுக்கு ஒரு விஷயம் இல்லை ஏதாவது பொருள் கிடைக்குதா, உடனே இறைவனுக்கு நன்றி செலுத்துங்கள். இந்த மாதிரி நன்றி சொல்லக்கூடிய உணர்வு யாருக்கு இருக்கோ அவங்க வாழ்க்கையில வெகு ஜோராக வருவதற்கு உண்டான ஒரு நிலைகளும் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் வளர்ச்சி அசுர வளர்ச்சியாகவே இருப்பதை நீங்கள் உணரலாம். பிப்ரவரி மாதத்தை பொறுத்தவரை பெண்களுக்கு குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலைகள் காணப்படும். கணவன் மனைவிக்கு இடையே விட்டு கொடுக்கும் மனப்பான்மை அதிகரிக்கும். பிள்ளைகள் எதிர்காலத்திற்காக சில பணிகளை மேற்கொள்வீர்கள். நண்பர்களால் இருந்து வந்த சங்கடங்கள் அகலும். பெண்களுக்கு கொடுக்கல் வாங்கலில் இருந்த சிக்கல்கள் தீரும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். இழுபறியாக இருந்து வந்த காரியம் நன்கு நடந்து முடியும். சரி, வாங்க இந்த மாதத்திற்கான பரிகாரங்களை பார்க்கலாம். கனகதாரா சோஸ்திரம் சொல்லி மகாலட்சுமியை வணங்க கடன் பிரச்சனைகள் தீரும், பணவரத்தும் அதிகரிக்கும். சரிங்க, மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.